ஒரு ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ்டு சாதம் அப்படின்னா அந்த கருவேப்பிலை சாதம் சொல்லலாம். அதுக்கு என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்குல ஒரு டிக்கி, ஒரு கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதில் பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அப்போ என்னென்னா, கருவேப்பிலைக்கு ஒரு அருமையான ஒரு வாசனை உண்டு, அந்த அரோமா. இதயம் வழங்கும் ஒரு பர்ஃபெக்டான கருவேப்பிலை சாதம், அதோட உருளைக்கிழங்கு கட்லெட். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிcheckr. எப்போதுமே இந்த கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸில் இதையே கொடுக்குறப்போ கூட என்ன கொடுத்தா ஒரு நல்லாயிருக்கும். அதான் இன்றைக்கி அந்த காம்பினேஷன் கொடுக்குறோம், அந்த உருளைக்கிழங்கு கட்லெட். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலையை நம்ம பொரிச்சிடுறோம், டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். ஸோ எப்போதுமே இந்த கடல் எண்ணெய்க்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் உண்டு. நம்ம வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாமே நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறதோட இந்த கடல் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து அதோட ஆட் ஆகும். ஸோ இந்த டிஷ் வந்து ஒரு 2 in 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை தொக்கு பண்ணுறோம், அதில் வந்து நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை சாதமாக பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த தொக்கை கூட கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு பின்னாடி கூட எதுக்கும் தொட்டு சாப்பிட கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் எப்போதுமே அயன் அதிகம் உண்டு, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது ஐடியாவே என்னென்னா, நம்ம இந்த கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணுறோம், அதுதான் நம்ம மெயின் ஐடியா. ஒவ்வொரு கையாக இந்த கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துங்க. கலர் மாறிடு வேணாம், அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு சூடான ஆயிலில் போட்டுட்டு டக்குன்னு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான், அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா அது கலர் மாறிடும், ரொம்ப முக்கியம். அந்த க்ரீன் கலர் அழகாக நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராசஸ் தான், அந்த தொக்கு பண்ணுற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலெண்ணெயில் வறுத்தோம், இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு யூனிக்காக இந்த டிஷ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுட்டு இன்றைக்கி எடுத்துருக்கிற வெங்காயம் மற்ற பொருளுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த எண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகி வரப்போ கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் நமக்கு நிறைய தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துங்க. இந்த ஐடியா வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக வறுத்து வரப்போ அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போடுவோம். ஏன்னா உளுந்து வந்து போட்டோம்னா நமக்கு கலர் ஈஸியாக மாறிடும். ஸோ அதை லைட்டாக வறுத்து வரப்பவே உளுத்தம் பருப்பு ஒரு 4 ஸ்பூன், எப்பொழுதுமே அந்த பியூர் ஆயிலில் நம்ம குக் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த நுரை வர்றது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், நல்ல ஒரு மனம். அந்த நல்லெண்ணெய் அதில் இந்த பருப்பு வறுக்கிறப்ப பாருங்கள் என்ன ஒரு அருமையான மனம் வருதுங்க. லைட்டாக இப்போது கலர் லைட்டாக மாறி வருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 பல்லுண்டெல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. அந்த பூண்டு வந்து லைட்டாக நமக்கு வதங்கி வரப்போ நம்ம எவ்வளோ பூண்டு போட்டோமோ அதே அளவுக்கு நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக வதக்கிடுங்க. ஏன்னா அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசம் வந்து அதில் போயிடணும்.
ஸோ இப்போ வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கலர், அந்த பருப்போட கலர் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்குது, கருகலை. பட் ஆனால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன், ரொம்ப முக்கியம். ஸோ ஹீட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வறுத்துக்குங்க. இதுக்கு நம்ம சேர்க்குற ஒரே காரம் இந்த பச்சை மிளகா தான். பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அது அந்த மாதிரி போட்டுக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மிளகான்னு சொல்லலாம். இந்த பச்சை மிளகா நமக்கு லைட்டாக வதங்கி வந்தோன்னா நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்கிற, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த சலசலப்பு அடங்கிரும். ரொம்ப வறுக்க வேணாம். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான். நல்ல இந்த சூட்டுலேயே வெங்காயம் நல்லா கிளியராகி வரப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு, கலர் மாறல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புளி வந்து கொஞ்சமாக பிச்சு இதில் போட்டுக்கிறேன். ஒரு 4லேருந்து ஒரு 5 பீஸ், ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்காக. ஸோ இப்போ அந்த புளி லைட்டாக போட்டு அந்த சூட்லேயே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை அதில் ஆட் பண்ணிடுங்க. அதே அளவுக்கு புதினா. இது ஒரு பேலன்ஸ்டு, ஒரு நல்ல ஒரு பஞ்சி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த சூடுலேயே நமக்கு இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபுல்லாக இப்போ உப்பு போடுறதில்ல, ஏன்னா உப்பு இப்பயே போட்டு நம்ம வந்து அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ கலர் மாறிடும். ஜஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக தூவிக்குங்க. ஒரு 2 பிஞ்சுன்னு வேணால் சொல்லலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு தொக்குக்கு பேஸ் இப்போ ரெடி. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ண மிக்ஸை, இந்த கருவேப்பிலை மிக்ஸு இப்போ நம்ம அரைச்சிட்டேன். 1-2 கொஞ்சம் அரைச்சிருக்கேன். கோர்ஸ் கிரைண்டிங் தான். இதில் வந்து அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீட்டன் ஆகிருக்கு. நம்ம அந்த டீப் ஃப்ரை பண்ணால் தான், அந்த வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த கருவேப்பிலை, அப்படி பண்ணால் தான் இந்த க்ரீன் கிடைக்கும். ஸோ இது இப்போ நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியே சேர்த்து அரைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 60 ml நல்லெண்ணெய் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த மாதிரி நமக்கு அரைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்துடணும். ஃபர்தராக இன்னொரு 25லேருந்து ஒரு 50 ml ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி வேலை செய்யும். ஜஸ்ட் போட்டுட்டேன்னா இதில் ரொம்ப ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது நல்ல கலர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியம், நல்ல ஒரு குவாலிட்டியான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இன்றைக்கி நான் இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன பண்ணுறேன், தொக்கு ரெடி. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்குவோம். ரைஸு வேக வச்சு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சை அரிசி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே இந்த ரைஸ் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கரெக்டாக வடிச்சிருங்க. அதாவது ரொம்ப குழஞ்சி வடிச்சிடக்கூடாது, நல்ல வெந்திருக்கணும். பட் அதே மாதிரி இந்த மணிமணியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். தொக்கு ஒரு 2 ஸ்பூன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து இதில் வந்து நமக்கு கருவேப்பிலை அவ்வளோ சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பருப்பு சேர்த்தது வந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதை வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப முக்கியம். ஃபோர்க்கில் அழகாக இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் எப்பொழுதுமே எப்படின்னா இந்த உப்பு வந்து எப்பொழுதுமே பத்தாது. இந்த ரைஸில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஒரு 2 பிஞ்ச் உப்பு. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இதை லைட்டாக அப்படி சைடில் வச்சுட்டு அந்த ப்ராசஸ் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு கட்லெட் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா அழகாக இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் சலிக்கிறத எடுத்துகிட்டு
உருளைக்கிழங்கு அழகாக இந்த மாதிரி கிரேட் பண்ணிடுங்க ஒரு பவுலில். ஸோ இது இப்போது ரெடி. ஸோ நம்ம அந்த உருளைக்கிழங்கை நம்ம சலிச்சு வச்சிட்டோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு மைல்டாக ஒரு லைட்டாக ஒரு குக்கிங், அதாவது இதில் ஒரு பஞ்சு எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காக, ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீலுக்காக மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷில் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நெய்யும் யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 3 ஆயில்ஸ், 3 ஃபேட்ஸ். இதில் ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆயில் லைட்டாக கொஞ்சம் சூடாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, லைட்டாக இது நமக்கு பொரிஞ்சு வரப்பவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுருங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம உப்பு போடல, ஸோ அதுக்கே தேவைப்படும். லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி, ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நமக்கு லைட்டாக வதங்கி வரப்போ கலர் மாதிரி வேணால் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம சலிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் பொடி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் மஞ்சள் பொடி சேர்க்கல, ஒரு ஆப்ஷன் தான் அது. பட் மெயினாக வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை நல்ல ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பைனாக வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து இப்போ நம்ம ஒரு கட்லெட் மாதிரி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அழகாக ஒன்றாய் வருது பார்த்தீங்களா, ஒரு டோ மாதிரி. இந்த ஸ்டேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸு கொஞ்சம் ஆறினோன்னே அதை ஒரு பவுலுக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் இப்போது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவோம். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். சிலாந்திரோ ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு, கார்ன்ஃப்ளவர். ஜஸ்ட் போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட ஹோல் பர்பஸ் என்ன அப்படின்னா, இதை ஒரு கட்லெட் மாதிரி நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு லைட்டாக கடலை மாவு நம்ம ஃபர்தராக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இது ஒரு அழகாக ஒரு நல்ல பால் மாதிரி பிடிச்சிட்டு கையில் வச்சு அழகாக ஷேப் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கட்லெட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரே மாதிரி ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் அழகாக அப்படி ரோல் பண்ணால் இது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கட்லெட் மாதிரி கிடைக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக டஸ்ட் பண்ணி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை இதில் அழகாக ப்ளேஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் நம்ம ரோல் பண்ணி ஒரு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இதை இப்போ நம்ம வறுத்து எடுக்கணும். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல,
கொஞ்சமாக ஆயில் ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற தோசை தவா ஒரு பேன் எது இருந்தாலும் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் தான் இதை நம்ம வறுக்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ நெய் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் நம்ம அந்த டிக்கி வந்து அந்த கட்லெட்டை நமக்கு வறுக்கிறப்போ அந்த அளவுக்கு நமக்கு சைடில் வந்து அந்த கோட் ஆகிற அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. நெய் நமக்கு லைட்டாக சூடாகி வரப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கட்லெட்டை அழகாக மெதுவாக இதில் இறக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியது இது. கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் இந்த ஷாலோ ஃபேட் ஃப்ரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 2 சைடும் திருப்பி அது லைட்டாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வர அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டை நம்ம வறுப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அழகாக ஸ்லோ ஃபயரில் நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது அழகாக இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த எக்ஸஸான நெய் எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சுன்னா பர்ஃபெக்டாக ஒரு கிறிஸ்பியான இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ டேஸ்டியான ஒரு அரோமேட்டிக், அதாவது வாசனையான நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த வாசனை அருமையான ஒரு பொட்டேட்டோ கட்லெட் உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம இப்போது இந்த கருவேப்பிலை சாதத்தோடு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட பர்பஸ் என்னென்னா இது குழந்தைங்களுக்கு அவங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி, ஏன்னா கருவேப்பிலை நிறைய சேரணும், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கணும். அதனால தான் நெய்யில் வறுத்துருக்கோம், நல்ல ஒரு வாசனை. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.